வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவில நிறைய துறைகள்ல திறமையானவர்களே இல்ல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திறமையானவர்கள் இந்த H1B விசாவை யூஸ் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு வரணும்னு சொல்லி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல. போன மாசம் தான் அதே அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, H1B விசாவை யூஸ் பண்ணி இந்தியர்கள் அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க, H1B இந்தியர்கள் ஃப்ராட் பண்றாங்கன்னு சொல்லி இந்தியர்கள் மேல பலவித குற்றச்சாட்டுகளை சொல்லி, நான் H1B விசாவுக்கான அந்த ஃபீஸ் $1,00,000 நான் போட போறேன்னு சொல்லி பகிரங்கமா மிரட்டிட்டு இருந்தாரு. அதே டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு அமெரிக்கால திறமையானவர்களே இல்ல, எப்படி அமெரிக்கால திறமையானவர்கள் கம்மியா இருக்கிறாங்க நிறைய துறைகள்ல. சோ அதெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் திறமையானவர்கள் H1B விசா வச்சு அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, ட்ரம்ப் அந்தர்பல்ட்டி அடிக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது, நிறைய விஷயம் அடிச்சிருக்காரு. பட் ஆனா இது பயங்கரமான அந்தர்பல்ட்டி. இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்காரு, இன்னும் 2 அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. திடீர்னு ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் மனுஷன் பேசுறாரு? அவர் அடிச்ச இன்னும் 2 அந்தர்பல்ட்டி சொன்னேன் இல்லையா, அது என்ன விஷயம்? மிக முக்கியமா இதனால இந்தியாவுக்கு ஏற்பட போற விளைவுகள் என்ன, இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் முக்கியமான விஷயங்கள் எது நடந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கன் பிரசிடென்டா டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையா எலெக்ட் ஆன உடனே அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அடுத்த விஷயம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட். இது 2 விஷயத்த தான் நான் போக்கஸ் பண்ண போறேன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்குள்ள இல்லீகலா மற்ற நாடுகள்ல இருந்து என்ட்ரானவங்களை விலங்கு மாட்டி பிளைட்ல ஏற்றி திருப்பி அனுப்பினாரு. அடுத்தது இந்தியா, சைனா, பிரேசில் இந்த மாதிரியான நாடுகளுக்கு மிக அதிகபட்சமா டாக்ஸ் போட்டாரு. பர்டிகுலரா இந்தியாவுக்கு அடிப்படையான பேஸ் டாக்ஸ் 25%, பிளஸ் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்காக பனிஷ்மெண்ட் டாக்ஸ் மறுபடியும் ஒரு 25% போட்டு டோட்டலா இந்தியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லா பொருட்களுக்கும் 50% டாக்ஸ் போட்டாரு. இப்படி உலகம் முழுக்க எல்லா நாடுகளையுமே ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. பர்டிகுலரா அவரோட மெயினான வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு மெயினான காரணம் இந்த H1B விசாவை யூஸ் பண்ணி பல கம்பெனிகள் இல்லீகலா பல சட்டத்திற்கு புறம்பா ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்தியால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்தும் ஆட்களை அமெரிக்காவுக்கு வேலைக்கு எடுக்கிறதுனாலதான் அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாரு. என்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, H1B விசாவை 70% மேல அதிகமா யூஸ் பண்ணது இந்தியன்ஸ் தான். சோ இது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சோ ட்ரம்ப் இந்த H1B விசா மேல நிறைய கண்டிஷன்களை போட ஆரம்பிச்சாரு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சாரு. எப்படியாவது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய இந்தியர்களை குறைக்கணும்னு முடிவு பண்ணி கடைசியா ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை போட்டாரு. H1B விசாவை யூஸ் பண்ணி அமெரிக்கன் கம்பெனி வெளிநாட்டு எந்த நாட்டுல இருந்தாவது யாராவது ஒரு எம்ப்ளாயியா விசா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு விசாவுக்கும் $1,00,000 கட்டணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை போட்டாரு. சோ இது மிகப்பெரிய அளவுல அமெரிக்கன் மார்க்கெட்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அமெரிக்கால இருந்த சாப்ட்வேர் கம்பெனிகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு கருத்து பரவலா இருந்துச்சு. இந்தியால இருந்து வேலை தேடி அமெரிக்காவுக்கு போறவங்களோட எண்ணிக்கையும் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல மிகப்பெரிய அளவு குறைய ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு விஷயத்தை ட்ரம்ப் கவனிக்க மறந்துட்டாரு. இந்த H1B விசாவை யூஸ் பண்ணி இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வேலை தேடி போற இளைஞரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு மேஜர் காரணம் என்னன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த டிமாண்டுக்கு அங்க இருக்கிற வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு திறமையான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. பர்டிகுலர் இந்த விஷயத்தை ட்ரம்ப் மறந்துட்டாரு. சோ அந்த சாப்ட்வேர் துறையாகட்டும், மற்றபடி இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இது போன்ற டெக்னிக்கலான மெயின் இண்டஸ்ட்ரியில அமெரிக்கர்களை விட இந்தியர்கள் திறமையானவர்களாகவும் இருக்காங்க, அமெரிக்கர்களை விட இந்தியர்கள் கம்மியான சம்பளமும் வாங்குறாங்க. சோ இதுதான் மேஜர் ரீசன். அவரு பார்த்தது என்ன பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, H1B விசாவால அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்பு பறி போகுதுன்னு ஒரு விஷயத்த பார்த்தாலுமே கூட அவர் பார்க்க மறந்த ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை அமெரிக்கர்களா செய்ய முடியுமான விஷயத்தை கவனிக்க மறந்துட்டாரு. இந்த $1,00,000 கட்டணும்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணப்பே நிறைய டெக் ஜெயின்ஸ் இதை எதிர்த்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, திறமை பற்றாக்குறை ஏற்படும், அமெரிக்கா இன்னைக்கு எல்லா துறையிலயும் மிகப்பெரிய அளவுல சாதிச்சிட்டு இருக்குன்னா மெயின் காரணம் என்னன்னா, உலகம் முழுக்க இருக்க திறமையானவர்களை நம்ம இழுத்துக்கிறதுனாலதான், அமெரிக்காவுக்கு இழுத்துக்கிறதுனாலதான் அவங்க செய்யற சாதனையெல்லாம் அமெரிக்காவோட சாதனையா நம்மளால போர்ட்ரேட் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. இப்படி திறமையானவர்கள் அமெரிக்காவுக்கு வர்றது குறைஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பழையபடி அமெரிக்காவால நம்ம உலகத்திலேயே நம்பர் 1 டெக் ஜெயின்ட் என்ற மாதிரி மார்த்தட்டிக்க முடியாது, நிறைய விஷயங்கள பாதிப்பு ஏற்படும் பல பேர் சொன்னாங்க. அப்ப காதுல விழாத விஷயங்கள் இப்ப அதே டெக் ஜெயின்ஸ் ட்ரம்ப்ப ப்ராப்பரான சேனல் மூலமா அப்ரோச் பண்ணி அவருக்கு நிலவரத்தை புரிய வச்சிருக்காங்க. ஐயா,
நீங்க அமெரிக்கனை மட்டும் நம்பி இருந்தா நாங்க கம்பெனி நடத்த முடியாது, அமெரிக்கர்கள் கேட்கிற சம்பளம் எவ்வளவு இருக்குது, இவ்வளவு சம்பளம் கொடுத்தும் நாங்க கம்பெனி நடத்த முடியாது. சோ அதனால இந்தியர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அமெரிக்கர்களால செய்ய முடியாத விஷயத்த அவருக்கு புரிய வச்சதுனால ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்காரு. எப்படிப்பட்ட யூட்டர்ன் பாருங்க இது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். பர்டிகுலரா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, ஏஐ, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான மேஜர் இண்டஸ்ட்ரியில அமெரிக்கால வேலை செய்யறதுக்கு உண்மையிலேயே திறமையான ஆட்கள் இல்லைன்ற விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. இதுல இன்னும் ஒரு அமெரிக்காவில மிக முக்கியமான ஒரு ஃபாரின் செக்ரட்டரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் இப்ப தன்னோட பாலிசியை கொஞ்சம் மாத்திக்கிட்டதாகவும், திறமையான இந்தியர்கள் இந்த அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற அமெரிக்க பணியாளர்களை, அமெரிக்க எம்ப்ளாயிஸ ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு வந்துடணுமா. இது எப்படி இருக்கு பாருங்க. அவனுக்கு அமெரிக்கனுக்கு வேலை செய்ய தெரியாது, ஆனா இந்தியர்கள் இங்கேருந்து அங்க போவாங்களாம், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்களாம், அதுக்கு சம்பளம் வாங்கிட்டு திரும்பி வந்துருவாங்களாம். அதாவது அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க வந்து எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதா? டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இங்க படிச்சுட்டு அவங்க வேலை வாய்ப்புகளுக்கு போறதுனால அமெரிக்காவோட வேலை வாய்ப்பு பறி போகுது, இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவெல்லாம் நான் குறைக்க போறேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புற நாடுகள்ல இந்தியா தான் நம்பர் 1 கண்ட்ரியா இருக்குது. இவரோட இந்த அறிவிப்புக்கு அப்புறம் கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாசத்துல இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு. அமெரிக்காலையும் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்தியாவில இருந்து போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்ததுனால அமெரிக்காவோட பல்கலைக்கழகங்கள சீட்ஸ் வந்து ஃபில் ஆகல. சோ இந்த பிரச்சனையும் அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் கேப் வச்சுக்கிட்டு எங்களால ரன் பண்ண முடியாது என்கிற உண்மையை அவர் ஒத்துக்கிட்டாரு. இதுல கொடுமை என்னன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில படிக்கிறப்போ இருக்கக்கூடிய ஃபீஸை விட இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அமெரிக்கால போய் படிக்கிறப்போ அந்த ஃபீஸ் டபுள் டைம் வாங்குறாங்க. ஸோ அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ் ரன் ஆகிறது இந்தியா போன்ற வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்கால போய் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீஸ்ல தான் ரன் ஆகும். வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்ச உடனே யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான எஜுகேஷனலிஸ்ட் போய் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேசி இருக்கிறாங்க, இருக்கிற நிலையை புரிய வச்சிருக்காங்க. ஐயா நீங்க சொல்லிட்டீங்க, பாதிக்கு மேல சீட்டு ஃபில் ஆகலாம், எங்களால் யூனிவர்சிட்டி நடத்துறது நம்ம கஷ்டமா போயிடும், ஏன்னா அதிகமா ஃபீஸ் கொடுக்கறது அவங்கதான். இந்த உண்மையை அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. இந்த உண்மையை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க புரிய வச்சதோட விளைவு தான் இந்த பேட்டி. அடுத்ததான் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வரப்போறதான் பாக்கின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்தியாவுக்கான டாக்ஸஸ் நான் வந்து குறைக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத பெருமளவு குறைச்சிட்டாங்க. சோ அதனால இந்தியாவுக்கான டாக்ஸனையும் நான் வந்து குறைக்க போறேன்னு பெரிய அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம்ன்றது கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. இப்ப வேணா அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் H1B விசா பத்தி அடிச்ச இந்த ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக் கம்பெனிகளோட ஷேர்ஸ் எல்லாம் நேற்றுக்கு பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்தியா மட்டுமே இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, அதாவது H1B விசா மேல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சாருன்னா, அதுவும் கூட மிகப்பெரிய இந்தியாவில் இருக்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் மிகப்பெரிய அளவுல பூஸ்டா இருக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் விசாவால இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்றப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பழையபடி அதிகமாகும். இது அமெரிக்காவுக்கும் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இந்தியாவில இருந்து ஒரு உயர்கல்வி படிக்கிறோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த 50% டாக்ஸ்ன்றது 15ல இருந்து 18 வரைக்கும் ஓவரால் 15 to 18% டாக்ஸா குறையறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுவும் நடந்துச்சுன்னா இந்தியாவில இருந்து அமெரிக்கா ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பழையபடி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்தியன் எக்கானமிக்கு அது மிகப்பெரிய பூஸ்டாவும் இருக்கும். இதுல இன்னும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பல விஷயங்களை மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு நபர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டு அடுத்த நாளே மோடி என்னோட மிக நெருங்கிய நண்பர்னு பேட்டி கொடுத்தவர் தான் இதே டொனால்ட் ட்ரம்ப். சோ இன்னைக்கு இதை சொல்றாரு, நாளைக்கு மறுபடியும் மாத்தி பேசுவாரா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. எப்படி வேணாலும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற இந்த காலகட்டத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏடிக் பூட்டிக் செய்வார்னு நான் நினைக்கல. மேபி கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷனை தளர்த்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடியல உங்களுக்கு நான் கேட்க விரும்புற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாரா? இந்த H1B விசாவை ரிலாக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை ரிலாக்ஸ் பண்றது, இந்தியா மேல இருக்க டாக்ஸ் ப்ரொடெக்ஷனை குறைக்கிறது,
இது எல்லாத்தையும் உண்மையே செய்வாரா, நடைமுறை கொண்டு வருவாரா, இல்ல நாளைக்கே மாத்தி பேசுவாரா, பழையபடி பல்டி அடிக்க போறாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.